ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். தீபாவளி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? நைட்டே மருதாணி வச்சேன், இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் இருக்கும், கழுவிட்டேன். நல்லா தான் சார்ந்திருக்கு. தீபாவளி ஸ்பெஷல் என்னென்னா மீன் குழம்பு, மீன் வறுவலும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு வச்சுக்கலான்னு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு, வறுவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 வெள்ளைப்பூடு ஃபுல்லாக உரித்து, இஞ்சி கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கப்புறம் சைட்லேயே குழம்புக்கு ரெடி பண்ணலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதை 3ஐயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிடணும். வணக்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் போடணும். தக்காளி போட்டு நல்லா அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வீட்டு பொடி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் வீட்டு பொடி போட்டிருக்கேன். இது வீட்டிலேயே அரைச்ச பொடி, அதனால் இது மட்டுமே போட்டாலே போதும். இதை ஃபேன் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து மீன் குழம்பு தாளிச்சிடுறது எப்படின்னா, வடைச்சட்டி அடுப்பில் வச்சு வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கப்போ வெந்தயம் போடணும். வெந்தயம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி நல்லா சுருளை வணக்கிட்டு, அடுத்து உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைக்களவாக நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டு புளி நல்லா 2 டைம் கரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா, அடுத்து கொதிச்சதுக்கப்புறம் அந்த புளியை ஊற்றி, புளியும் நல்லா கொதிக்கணும். புளி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். நான் இவ்வளோ குழம்புக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு டைம் பால் எடுத்து, இந்த மாதிரி பெரிய சல்லடையாக இருந்துச்சுன்னா பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா புளிஞ்சு எடுத்துடணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பாதியிலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு அதை குழம்புல ஊற்றணும். மறுபடியும் இன்னொரு டைம் அரைச்சி பால் எடுத்திங்கன்னா குழம்புல ஊற்றுறதுக்கு 2 பால் ஊற்றலாம். அதுக்கடுத்து இருக்கிறத வேஸ்ட்டாக நீங்கள் போட்டுடலாம். பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்ட எடுத்துட்டிங்கன்னா குழம்பு தண்ணியாட்ட போயிடும். 2 பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி, தேங்காய் பாலில் ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, அடுத்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் போடணும். இந்தளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கணும். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக அதில் எடுத்து கரெக்டாக போட்டுவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா குழம்பு அப்படியே மீனில் இறங்கிக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாமா? நான் இந்த மாவு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது என்ன மாவுனா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடல மாவு, மைதா மாவு. இது 4லையும் ஒன்றொன்றுலையும் 100 எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்ததையும் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. இதில் நான் லெமன் சேர்க்கலை, அதனால் புளி ஊற்றிருக்கேன். புளி ஊற்றினா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளி ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வச்சு ஒரு 1/4 டம்ளர் அளவு புளி ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றினதுக்கப்புறம் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டிங்கன்னா தான், நல்லா விஸ்க் வச்சு அப்படி இல்லைன்னா கரண்டியிலே நல்லா பரட்டி விட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பரட்டினதுக்கப்புறம் மீன் போடணும். இப்போ மீனை ஒன்றா எடுத்து போடணும். ஒன்றா எடுத்து போட்டுட்டு நல்லா பிரட்டி விடணும். கரண்டிலேயே வச்சு நல்லா பிரட்டினீங்க அப்படின்னா நல்லா பிரண்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் கையில் ஒன்றா எடுத்து நல்லா பிரட்டி தட்டில் எடுத்து வச்சிடணும்.
நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இப்போ தட்டில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் ஃபேன்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சு எடுத்திங்கனாலும் அந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா மீனில் அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கடுத்து பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இடையிலே சாப்பாடு வச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி எடுத்து நல்லா உணர வச்சிடணும். நான் வந்து ஃபேனில் தான் உணர வச்சேன் மீனை. 1 மணி நேரம் இப்போ பேஸ்ட்டோட மீன் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வடச்சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, மிதமான சூட்டில் மீன் பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மீன் போட்ட உடனே கருகின மாதிரி ஆயிரும். இப்போ நான் போட்டிருக்கிறது மிதமான சூட்டில் கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு போட்டோன்னே பபிள்ஸாக வரணும். இதுதான் கரெக்டான சூடு. மீன் போட்டோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலையில் இருக்க சாறு ஃபுல்லாக மீனில் இறங்குறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா லைட்டாக பரட்டணும். லைட்டாக ஒட்டியிருக்கும், லைட்டாக அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீன் பிஞ்சிராமல் திருப்பி விடணும். நான் எப்பயும் தோசை சட்டியில் தான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சிருப்பேன். இந்த தடவை சரி வடச்சட்டியில் பொரிக்கலாம் அப்படின்ட்டு வடச்சட்டியில் பொரிச்சிருக்கேன். இந்தளவுக்கு கலராக வர்றப்ப நுரையும் அடங்கிடும். அப்படின்னா தான் கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் வந்து இந்த இடுக்கி வச்சு எடுத்து லைட்டாக சாய்ச்சி பிடிச்சனாலே எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிரும். இதே மாதிரி இடுக்கி இருந்துச்சுன்னா எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எடுத்து சாப்பிட்றப்ப லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் புளி ஊற்றிருக்கனால எனக்கு புளியோட டேஸ்ட்டே கரெக்டாக தான் இருக்கும். அதனால நான் லெமன் புளியில் உங்களுக்கு வேணும்னா புளிஞ்சுக்கோங்க. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க.